அதுக்கு முன்னாடி கோஸ்வாமிக்கு ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அவர் ஆட்டிடியூட். அதுதான் என்ன ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல தேவை ஆட்டிடியூட். அதாவது அவங்களுடைய தமிழ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனப்பக்குவமா இல்ல என்ன போட்டு பண்றாங்க தமிழ்ல என்ன போடுறது? அட்வான்ஸ் மனதையும் இல்ல மனதையும் புலனையும் ஃபர்ஸ்ட் லைன் கட்டுப்படுத்தாவிடில் ஒருவனால் ஆன்மீக வாழ்வில் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. இல்ல மத்தஜி ஹைலைட் பண்ணினா அந்த முதல் பேராகிராஃப். கடமை மனதையும் புலனை புலனையும் முன்னேற்றம் கட்டுப்படுத்துவதே. அதை பின்பற்றுபவரின் மனப்பான்மையை பொறுத்ததாகும். மனப்பான்மை. சோ ரொம்ப நிறைய இடங்கள்ல வந்து ஏன்னா இது இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாம் வந்துட்டோம், கிருஷ்ண பக்தி எல்லாம் வண்டர்ஃபுல் ஃபண்டாஸ்டிக். ஆனா இனிமேதான் வந்து உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே டெஸ்ட். என்ன வெளியே பார்த்து நடந்துக்கிறோம், மத்தவங்க நம்ம எப்படி பாக்குறாங்க, நம்ம வந்து எப்படி சகிச்சுக்கிறோம், பக்தர்களிடையே நம்ம எப்படி சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறோம், எப்படி நம்ம கோவத்தை கட்டுப்படுத்துறோம், மத்தவங்களுடைய நம்மள வந்து மத்தவங்க ஒரு விதமா பார்க்கும்போது இனிமே நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளுடைய இது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. ஓகே. சோ நம்ம நம்ம பக்தியில முன்னேறோம் அப்படிங்கறத வந்து நமக்கு நாமே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு கோபம் கம்மியா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு சகிப்பு இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு சகிப்புத்தன்மை வந்திருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நான் பார்த்தா என்னால வந்து பொறுமையா இருக்க முடியுது, எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால வந்து போய் பேசாம இருக்க முடியுது, எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால வந்து என்னுடைய சாதனை எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ண முடியுது. எல்லாமே வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் பர்சன். இங்கிலீஷ்ல வந்து ஆட்டிடியூட்ங்கிற வார்த்தை வந்து பெரிய ஆட்டிடியூட் பா அப்படின்னு. பெரிய ஆட்டிடியூட்னா அது வந்து என்ன அர்த்தம்னா ரொம்ப கர்வம், ரொம்ப பெரிய, தான் தான் பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஆனா கிருஷ்ண பக்தியில பொறுத்த வரைக்கும் தான் தான் ரொம்ப சிறியவன், ரொம்ப ரொம்ப சிறியவன். நீங்க பக்தியில முன்னேற முன்னேற அந்த சிறியவன் அப்படிங்கிற மனப்பான்மை ஜாஸ்தி ஆகணும். நானும் வந்து கிருஷ்ண பக்தி வந்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நான் தான் சீனியர் அப்படின்லாம் சொன்னால அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இன்னும் பக்தியில முன்னேறலன்னு. இந்த புல் பேராவோட பிரபுஜி வால்யூம் வரல பிரபுஜி, சரியா ரொம்ப மைல்டா இருக்கு. கொஞ்சம் இது பஃபர் ஆகுது. ஐ திங்க் இப்போ ஓகே இருக்கும். இப்போ ஓகேவா? சோ அதனால வந்து ப்ரோபாச் இந்த ஃபுல் ப்ரிபேஸ்லயே முக்கியமான இதே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆட்டிடியூட் ஆஃப் த ஃபாலோயர். ஸோ நான் வந்து இதை நான் ஃபாலோ பண்ண போறேன், இனிமே இதுதான் என்னோட கதி, இதுதான் என்னோட வாழ்க்கை, இன்னும் இருக்கிற 25 வருஷம் 30 வருஷத்துக்கு நான் வந்து எப்படியாவது என்னுடைய ஆச்சாரியோட காலடியை பற்றி நான் முன்னேறணும் அப்படின்னா என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய மனோநிலை, என்னோட மனோபாவம், என்னுடைய குணநலங்கள், அதை பொறுத்துதான் இதுதான் பிரபுபாத சொல்ற முக்கியமான பாயிண்ட். அதுல அப்புறம் வந்து நீங்க சொல்ற மனதையும் புலன்களையும் அடக்குவது, கோஸ்வாமியாக வாழ்வது, சத்துவ குணத்துல கொண்டு போறது, இதெல்லாமே அதுக்கப்புறமா வர்ற டாபிக்ஸ் தான். அதுக்கப்புறமா வர்றதுதான். ஸோ முதல்ல நம்ம வந்து நானும் 16 மாலை பண்றேன், நானும் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், இந்த நானும் சொல்லியிருந்தாலும் அவ்வளவுதான் கலின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பிரபா நிறைய இடங்கள்ல வந்து எல்லாம் ஓகே, கடைசியில என்ன அந்த நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படிங்க, எல்லாரையும் சமநிலையா பாக்குறது, கோவப்படாம இருக்கிறது, இவன் இப்படி அவன் இப்படி, அவன் எங்க குரு மகாராஜ், எல்லா வண்டல்கள் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ போக 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 அதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தனியறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இப்ப நான் என்னோட அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க உங்களுடைய, நானும் தான் இவ்வளவு வருஷம் பண்றேன், எனக்கு இன்னும் அந்த அந்த ருச்சி, அந்த டேஸ்ட் வரல அப்படின்னா எங்கேயோ எங்கேயோ சில இடத்துல நமக்கு வந்து இன்னும் முன்னேறணும், இன்னும் சரியா பண்ணல, இன்னும் சரியா இதாகல அப்படிங்கறதான் அவங்களுடைய சுயமா. நீங்க ஹேவ் டு டூ அ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நீங்க செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது அது வரும். அதுக்கான மெயின் பாயிண்டே வந்து அந்த ஆட்டிடியூட். ஸோ நீங்க பகவத்கீதையில படிக்கிற அந்த கல்யாண குணங்கள், அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அ டிவோட்டி, எப்படி வந்து எட்டிக்யூட் ஆஃப் அ டிவோட்டி, இதெல்லாம் தான் இப்ப அடுத்த வர்ற நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அனுகூல்யமா இருக்கிறது என்ன, பிரதிகூல்யமா இருக்கிறது என்ன, இதை ஃபாலோ பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதோடைய ப்ரிஃபேஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த 11 ஸ்லோகங்கள். ஓகே, போலாமா? ஸோ இந்த கோஸ்வாமி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பிரபுபாதர் வந்து ரூப கோஸ்வாமி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லலிதா மாதவ், ஏகதா மாதவ், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். ஸோ நம்ம வந்து ரூப கோஸ்வாமி பின்பற்றி ஃபாலோ பண்றோம். ஒன் ஷுட் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. இதை ஃபாலோ பண்ணா, இந்த சாதனாவை, இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணான்னா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் பிரபுபாதர் சொல்லி. ஓகே, சரியா? போலாம் அடுத்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஐ வில் ஜஸ்ட் ரீட் த வேர்ஸ் பிரபு, ஏன்னா என்கிட்ட தமிழ் புக் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் ஸ்கேன் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணவா? பண்ணுங்க. பண்ணுங்க. இப்ப நான் ஷேர் பண்றேன்.
கொஞ்சம் வேணா ஜூம் பண்ணிக்கோங்க, இல்ல இண்டிவிஜுவலா அவங்க ஜூம் பண்ண முடியும் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்ல Yeah, இந்த we can. ஓகே பர்ஃபெக்ட். ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. Yes. Hare Krishna. Thank you, Mataji. இதுல முதல் 4 வாச்சோவே ஸ்லோகங்கள் முதல் 4 ஸ்லோகங்கள் மனப்பாடம், அட்லீஸ்ட் 3 ஸ்லோகமாவது நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே Okay, 3 verses. Hare Krishna. Text 1. Vacho vegam manasah krodha vegam jihva vegam udaropastha vegam etan veganyo vishahete dhirah sarvam api mam prithvim sashishyat. வாச்ச வாச்சக பேச்சின், வேகம் தூண்டுதல், மனசக மனதின், குரோத கோபத்தின், வேகம் தூண்டுதல், ஜிஹ்வா நாவின், வேகம் தூண்டுதல், உதர உபஸ்த வயிறு மற்றும் பாலுறுப்புகளின் வேகம் தூண்டுதல், ஏதான் இந்த வேகான் தூண்டுதல்களை யாரொருவர் விஷஹேத பொறுத்து கொள்கிறாரோ, தீரக நிதானமான, சர்வாம் முழுவதும், அபி நிச்சயமாக, இமாம் இந்த, பிருத்வீம் உலகம், சக அந்த நபர், சிஷ்யாத் சீடர்கள் ஏற்கலாம். சிஷ்யாத் சீடர்களை ஏற்கலாம். மொழிபெயர்ப்பு வைஷ்ணவ பிரபுபாத் ஜெய்ஸ்ல. பேச்சின் தூண்டுதல், மனதின் தேவைகள், கோபத்தின் செயல்கள் மற்றும் நாக்கு, வயிறு, பாலுறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவர் ஆவார். கண்டினியூ பண்ணிட்டா பிரபு? இல்ல ஓகே, ஒரே விஷயம். தேங்க்யூ மண்டிச்சு. இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னது? வேகங்களை குறைக்க வேண்டும். அந்த வேகம்னா என்னது? நம்மளுடைய புலன்களுடைய தன்மைகள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அடிப்படையா பக்தியில அடிப்படையான விஷயம், நீங்க சாண்டிங் பண்றீங்களோ இல்லையோ, மங்களாட்டுக்கு எழுந்துக்கிறீங்களோ இல்லையோ, பிரசாதம் சாப்பிட முடியுதோ இல்லையோ, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஆட்டிடியூடுக்கு அப்புறம் பார்க்கறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த வேகம். அதாவது அந்த கட்டுப்பாடு. அதாவது நம்ம எவ்வளோக்கு முக்கியமா நம்மளுடைய கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஃபாலோ பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இது. அதுலதான் பிரபுபாதர் இந்த டீட்டெயிலா போவார். ஒவ்வொரு வேகத்துக்கும் எவ்வளவு டீட்டெயிலா கொண்டு போகணுமோ அவ்வளவு டீட்டெயிலா உள்ள போகும். ஸோ அது எடுத்தோடனே அந்த பிரபுபாத் சொல்ற அந்த பொருள் இருக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். போகலாம். அடுத்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 6.1 9 to 10 பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமியிடம் பல்வேறு புத்திசாலித்தனமான வினாக்களை முன்வைத்தார். அந்த வினாக்களில் ஒன்று, மக்கள் தங்களது புலன்களை கட்டுப்படுத்த முடியாவிடில் அவர்கள் ஏன் பிராயச்சித்தங்களை மேற்கொள்கின்றனர்? உதாரணமாக, தன்னுடைய திருட்டுத் தொழிலுக்காக தான் கைது செய்யப்படலாம் என்பதை திருடன் ஒருவன் நன்கு அறிவான். காவலர்களால் கைது செய்யப்படும் திருடனை அவன் நேரிலும் பார்த்திருக்கலாம். இருந்தும் அவன் தொடர்ந்து திருடுகிறான். கேட்பதாலும் பார்ப்பதாலும் அனுபவம் பெறப்படுகிறது. புத்தியில் தாழ்ந்தவன் காண்பதன் மூலமாக, புத்தியில் உயர்ந்தவன் கேட்பதன் மூலமாகவே அனுபவத்தை பெறுகிறான். திருடுதல் நல்லதல்ல என்பதை புத்திசாலி மனிதன் சட்ட புத்தகத்திலிருந்தும் ஐ திங்க் பவர் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. வேற யாராவது படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம். ஜெய் ஸ்ரீல பிரபாத். மேலும் அதிக புத்தியுள்ள ஒருவன் கேட்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். அறிவுள்ளவன் சட்ட புத்தகங்களில் இருந்தும் சாஸ்திரங்களில் இருந்தும் திருடுவது குற்றம் என்பதை செவியுறுகிறான். மேலும் திருடன் அகப்படும் போது தண்டிக்கப்படுவான் என்பதையும் செவியுறும் அவன் திருட்டில் ஈடுபடுவதில்லை. புத்தியில் தாழ்ந்தவன் திருட்டை நிறுத்த பழகிக்கொள்ளும் முன்பாக அவன் முதலில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் மூடனோ கேட்பதாலும் காண்பதாலும் அனுபவங்கள் இருந்தாலும் தொடர்ந்து திருட்டில் ஈடுபடுகிறான். இத்தகைய மனிதன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டாலும் சிறையில் இருந்து வெளியேறியதும் மீண்டும் திருடுகிறான். சிறை தண்டனை பிராயச்சித்தமாக கருதப்படுமானால் அத்தகைய பிராயச்சித்தத்தால் என்ன பயன்? இதையே பரீட்சித் மகாராஜர் வினவினார். திருஷ்டாப்யாம் யத் பாபம் ஜானன் அப்யாத்மனோ
अहितं करोति भूयो विवशः प्रायश्चित्तम् अधो कदम् क्वचिन् निवर्तते पत्रात् क्वचित् चरति तत् पुनः प्रायश्चित्तम् अधो அபார்த்தம் மன்யே குஞ்சர ஷௌச்சவத். அவர் பிராயச்சித்தம் செய்வதை யானையின் குளியலோடு ஒப்பிடுகிறார். ஆற்றில் நன்றாக குளிக்கும் யானை கரைக்கு வந்ததும் தன் உடல் முழுவதிலும் மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது. இவ்வாறாக அது குளிப்பதனால் என்ன பயன்? அதுபோலவே பல ஆன்மீக சாதகர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கின்றனர். அதே சமயம் அவர்கள் பல விலக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுகின்றனர். இக்குற்றங்களை அவர்களது ஜபம் முறித்துவிடும் என்றும் எண்ணுகின்றனர். இறைவனின் திருநாமத்தை ஜபிக்கையில் 10 விதமான குற்றங்களை ஒருவன் இழைக்கக்கூடும். இந்த குற்றம் நாம்னோ பலாத் யஸ்யஹி பாப புத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்தல் என்பது இதன் பொருள். சில கிறிஸ்தவர்களும் தேவாலயத்திற்கு சென்று தங்களின் பாவங்களை ஒப்புக்கொள்வதாலும் சில விரதங்களை மேற்கொள்வதாலும் வாரம் முழுவதும் தாங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளில் இருந்து விடுபடலாம் என்று நினைக்கின்றனர். சனி முடிந்து ஞாயிறு பிறந்தவுடன் மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து மீண்டும் தங்களது பாவ செயல்களை ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய பிராயச்சித்தம் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த பரீட்சித் மகாராஜரால் அப்போதே கண்டனம் செய்யப்பட்டது. ஒரு பாவச் செயலை ஒரு புண்ணிய செயலால் முறிக்க இயலாது. நம்முடைய உறங்கும் நிலையில் உள்ள கிருஷ்ண உணர்வை விழிப்புறச் செய்வதே உண்மையான பிராயச்சித்தம் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்ல. இப்போ பிரபுபாத் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய நம்மளுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னா, இந்த திருடனுக்கு ஒப்பிடுறாரு. ஸோ திருடன் வந்து படுவான் இல்ல தண்டிக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு தெரிஞ்சுமே வந்து திருடுவாங்க இல்லையா? ஸோ தெரிஞ்சே நம்ம சொன்னோம் இல்லையா, தெரிஞ்சே தப்பு பண்றது அப்படின்றது. தெரிஞ்சே தப்பு பண்றது, அது தெரிஞ்சே தப்பு பண்றதால ஜெயில போவோம். ஜெயில போய் திருப்பியும் பிராயச்சித்தம் பண்றதுக்காக இதை எப்படி நம்ம போட்டோம்னா, நம்மளோட வாழ்க்கை கரண்ட் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை அதே மாதிரிதான். நமக்கு தெரிஞ்சேதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சேதான் புலன குறிச்சியில மாட்டிட்டு தவிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சேதான் தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா திருப்பியும் இந்த ஜெயிலுக்கு போய் இந்த ஜெயில் இப்ப நம்ம இருக்கிற ஜெயில் தான். இந்த ஜெயில நம்ம வந்து மறுபடியும் மாட்டிட்டு கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறதும் கூடவே வந்து இந்த ஜெயில இருந்து எப்படி வெளியே போறதுக்கான பிராயச்சித்துக்கான வழிமுறைகளும் இருக்கு. ஆனா அந்த பிராயச்சித்தான வழிமுறைகள் நம்ம பண்ணாம மறுபடியும் நம்ம வந்து திருப்பியும் வெளியே வந்த உடனே திருப்பி என்ன பண்றோம், திருப்பியும் வந்து அந்த தப்பு தான் பண்றோம். ஸோ அதனால அந்த தப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இங்க பரீட்சத் மகாராஜ் கேட்கிற முக்கியமான பாயிண்ட்லயே வந்து அந்த பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியங்கிறது என்னன்னா, இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த பிரம்மச்சரியங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த வேகங்களை குறைப்பது, இல்லைன்னா வந்து அந்த புலன்களை எப்படி கட்டுப்படுத்துது. ஸோ பகவத்கீதையில நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். அடிப்படையா எதுக்கு வந்து பகவத்கீதையில கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜீவாத்மா பத்தி தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் வந்து டீடைல்டா வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். தியாயத்து விஷயம் பும்சக சங்க ஸ்டேஜோ உபஜரே சஞ்சாயத்தை காம கொடுத்தோம். ஸோ எப்போ வந்து அந்த புலன்கள் வந்து எந்த ஒரு பௌதிக வஸ்துக்கள் மேல வந்து அட்டாச்மெண்டா பௌதிக மேல ஆசைப்படுதோ அந்த ஆசையினால எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால்தான் வந்து புலன்களுடைய அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணா பிரபு. சாரி, திடீர்னு நெட் கட் ஆயிடுத்து பிரபுஜி. சரிங்க மாதாஜி, லாஸ்ட்ல படிங்க மாதாஜி, நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே மாதாஜி. முதலில் ஒருவர் தனது பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் பேசும் திறன் உள்ளது. வாய்ப்பு கிடைத்தவுடனேயே நாம் பேச துவங்குகிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எங்க இருந்து படிக்கிறீங்க? உண்மையான அந்த அதுக்கு அறிவிற்கு வருவதே சரியான உண்மையான அறிவிற்கு வருவதே சரியான பிராயச்சித்தமாகும். இதற்கான சீரான வழிமுறையும் உள்ளது. சுகாதார முறையை ஒழுங்காக பின்பற்றுபவனை நோய்கள் தாக்குவதில்லை. அதுபோல மனிதன் தனது அறிவை புதுப்பிப்பதற்காக சில குறிப்பிட்ட நியமங்களை பின்பற்ற வேண்டும். இத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறையானது தபஸ்ய தவம் என்று அழைக்கப்படுகிறது. தவம், பிரம்மச்சரியம், மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, தனது உடைமைகளை தானம் செய்தல், வாய்மை, தூய்மை, யோகாசனங்களை பயிலுதல் என்பன போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ஒருவன் படிப்படியாக தமது உண்மையான ஞானமான கிருஷ்ண உணர்வை அடையலாம்.
ஆயினும் தூய பக்தரின் சங்கத்தை பெறும் அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒருவர் தகாத பால் உறவு, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல், சூதாடுதல் ஆகியவற்றை தவிர்த்தல் என்னும் கிருஷ்ண உணர்வின் ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றுவதாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பரமபுருஷ பகவானின் தொண்டில் ஈடுபடுவதாலும் அஷ்டாங்க யோகம் போன்ற மனதை கட்டுப்படுவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் எளிமையாக கடந்துவிடலாம். இந்த எளிய வழிமுறையானது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஓகே மேடம். முதலில் ஒருவர் தனது பேச்சை தேங்க்யூ. ஸோ இதுல வந்து குஞ்சர சௌச்சம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நீங்க பகவத்கீதைலாம் பார்த்துருப்பீங்க. குஞ்சர சௌச்சம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். குஞ்சர சௌச்சம்னா, குஞ்சரம்னா உங்களுக்கு தெரியும் யானை. யானை வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து திருப்பி மண்ணை தூக்கி தலையில வாரி போடுது. ஸோ பிரபுபாத் சொல்றது அதே மாதிரிதான். சில சமயங்கள் ரொம்ப இப்போ புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புரட்டாசி மாசம் முடிஞ்ச உடனே திருப்பி எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மறுபடியும் போய் வந்து புலால் உணவு இது பண்றது, இல்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றது. ஸோ அதுதான் வந்து இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. பிரபுபாதர் வந்து அதுக்கு அந்த எப்படி பாவமானிப்பு கேட்கறதுங்கிற பாயிண்ட்டும் சொல்றாரு. அதனால இந்த தபஸ்யாவும் சரி, இல்லைன்னா நம்ம பண்ற ஆஸ்டிரிட்டிஸ், நம்ம பண்ற யோகாசனம் வழிமுறைகள் எல்லாமே வந்து எப்ப வந்து அதை வந்து சரியான ஒரு வழிபாதை, சரியான ஒரு நிலைக்கு கொண்டு போறோமோ அப்பதான் வந்து நமக்கு வந்து அது நமக்கு வந்து சரியான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குமே தவிர, இல்லைன்னா வந்து மறுபடியும் திருப்பியும் குஞ்சர சௌச்சம் மாதிரிதான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கு பிரபுபாதர் நம்ம சொல்றது இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்றது. அந்த 4 கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால வந்து சுலபமாக வந்து நம்மளால வந்து பக்தி பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே. ஸோ ரியல் அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது, ஸோ நமக்கு வந்து நம்மளோட கிருஷ்ண பக்தி பிராயச்சித்தம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம்? மறுபடியும் வந்து சாண்டிங் பண்றதா. பிராயச்சித்தங்கிற ஒரு வார்த்தையில வந்து இந்த வார்த்தை இல்ல செய்கைக்கு வந்து தனியா நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவா பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மறுபடியும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மறுபடியும் திருப்பியும் வந்து நம்மளுடைய சாண்டிங், நம்மளுடைய சாதனை பண்ணிட்டே இருந்தா போல அதுதான் பிராயச்சித்தம். ஓகே. ஸோ தனியா இப்ப சில இதுல வந்து இது இந்த மாதிரி தப்பு ஆயிடுச்சு, இதுக்கு இந்த பிராயச்சித்தம், இதை 108 வாட்டி பண்ணிட்டு வாங்க, இதை 10 வாட்டி சுத்திட்டு வாங்க, இது மாதிரி ஏதாவது பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கும். ஆனா கிருஷ்ண பக்தியை பொறுத்த வரைக்கும் பிராயச்சித்தங்கிறது என்னன்னா திருப்பியும் நம்ம பக்தியில கொண்டு போய் என்னென்னலாம் சேவை பண்றோம், எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் ஆஃப் சாண்டிங், எக்ஸ்ட்ரா பாகவதம் படிக்கிறது, எக்ஸ்ட்ரா சேவை பண்றது, இல்ல பக்தர்கள் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றது, இதுதான் வந்து நமக்கு வந்து பிராயச்சித்தமே தவிர தனியா ஒரு இந்த காரியம் பண்ணணும், இந்த செய்கை பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே. ரியலைசேஷன்ல பிரபுஜி, மாதாஜி. ரியலைசேஷன் ஆமா அப்படி பண்ணக்கூடாதுன்ற உண்மையான ஒரு ரியலைசேஷனும் வேணும் இருக்கு நடுவில். ஆமா ஆமா ஆமா. சௌமியா மத்தாஜி நீங்க தான் படிக்கணும். ராஜேஸ்வரி மத்தாஜி காணோம். அவங்க இல்ல இன்னைக்கு. நீங்க படிங்க சௌமியா வந்து. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் படிக்க போறது இது நம்மளுடைய பேச்சு திறமை. ஓகே. முதலில் ஒருவர் தனது பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் பேசும் திறன் உள்ளது. வாய்ப்பு கிடைத்த உடனேயே நாம் பேச துவங்குகிறோம். கிருஷ்ண உணர்வை பற்றி நாம் பேசவில்லை எனில் எல்லா வகையான அபத்தங்களையும் பேசுகிறோம். வயிற்காட்டில் உள்ள தவளை கத்துவதன் மூலமாக பேசுகின்றது. அதே போலவே நாவை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பேச விரும்புகின்றனர். அவன் பேச விரும்புவது அபத்தமானதாக இருப்பினும் அதை பேச விரும்புகிறான். ஆனால் தவளையின் சத்தம் பாம்பை வரவழைக்கும். தயவு செய்து இங்கு வந்து என்னை தின்றுவிடு என்று அது மரணத்தை அழைக்கிறது. பௌதிகவாதிகளின் பேச்சும் அந்தவாதிகளான மாயாவாதிகளின் பேச்சும் தவளை கத்தலோடு ஒப்பிடப்படுகிறது. அவர்கள் எப்போதும் அபத்தமான விஷயங்களை பேசுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மரணத்தை அழைத்து அதற்கு இரையாகின்றனர். ஆனால் நாவடக்கம் என்பது மாயா தத்துவவாதிகள் நினைப்பதைப் போல சுயமாக சுமத்திக் கொள்ளும் மௌனம், வெளிப்படையான மௌனம் அல்ல. மௌனம் சிறிது காலத்திற்கு உதவலாம், வெகு நாட்களுக்கு அது பயன் தராது, தோல்வியையே வழங்கும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் அறிவுறுத்தப்படும் கட்டுப்பாடான பேச்சு கிருஷ்ண கதா, அதாவது பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமையை பேசுவதில் ஈடுபடுவதை குறிக்கிறது. இவ்வாறாக நாவினால் பகவானின் நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் ஆகியவற்றை புகழ்ந்து பேச முடியும். கிருஷ்ணரின் புகழினை பிரச்சாரம் செய்பவர் எப்பொழுதும் மரணத்திற்கு பிடித்து அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதுவே பேச்சின் உந்துவதையும் கட்டுப்படுத்துவதன் தனி சிறப்பாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே. இதுல குயிக்கா சொல்லுங்க யாராவது என்னென்ன பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்.
இந்த பேச்சு தவளை வந்து தன் வாயால பேச கெடுன்ற குறைக்கலாம். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுங்க. ஓகே, தவளை தன் வாயில் கிடும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இல்ல வேற யாரும் சொல்லிட்டோம். வேற தேங்க்யூ. நம்ம எது பேசினாலும் பகவானை பத்தி கிருஷ்ணரை பத்தி பேசும்போதுதான் அது வந்து டங் கட்டுப்படும். ஓகே, அப்புறம் அடுத்தது வேற யாராவது? ரொம்ப சைலண்டா இருக்கிறது வந்து ஒரு தோல்விக்கு இடமா இருக்கும். பேச வேண்டியதை பேசணும். ஓகே, அப்படின்னு தேங்க்யூ சௌமியா மாதாஜி. வேற யாரும் சொல்லிட்டோம். நம்ம பேசுறத வந்து பகவானை புகழ்றத ஈடுபடுத்தும். நம்ம பேசுறது பகவானை போலதான் இருக்கணும். ஓகே, அப்புறம் அபத்தங்களை பேசக்கூடாது. அபத்தங்கள் பேசக்கூடாது. அப்புறம் ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். அதாவது மௌனம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் உதவும், நீண்ட நாட்களுக்கு வந்து அது பயன் தராது. ஓகே, கரெக்ட். பிரச்சாரம் பண்ணணும். அது வந்து மரணப்பிடிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, கரெக்ட். ஓகே, ஸோ நமக்கு சொல்லவே வேணாம். தமிழ்ல வந்து தமிழ்காரன் நம்ம பேச ஆரம்பிச்சா போதும், பேசிட்டே இருப்பாங்க அப்படிவாங்க இல்லையா? ஸோ ஆனா பக்தியில முக்கியமான பாயிண்டே பேச்சை குறைக்கிறது தான். ஓகே, அதுல பேச்சை குறைக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல பிரஜல்பாவ பேச்சை குறைக்கணும். அந்த பிரஜல்பாவ பேச்சை குறைக்கிறது தான் இந்த தவளை இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். கூடவே வந்து என்ன பேசுறோமோ அதை வந்து பார்த்து தெளிவா பேசணும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராமாயணம் படிச்சீங்கன்னு தெரியும். கிருஷ்ணர் ராமர் வந்து எவ்வளவு ஹிதகாமியா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ ராமர் வந்து பேசுறாரு அப்படின்னா தெளிவா பேசுறது, மற்றவங்களுக்கு ஹிதமா, மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி பேசுறது, மற்றவங்களோட மனசு புண்படாம பேசணும், அவங்களோட நன்மைக்காக பேசணும், அதே சமயத்துல உண்மையை பேசணும், அவங்களோட மனசு புண்படாம பேசணும். இதெல்லாம் தான் வந்து அந்த பேசுகின்ற திறனுடைய இது. ஓகே, ஸோ அதெல்லாம் வளர்த்துக்க வேண்டும். ஸோ தட் நான் வந்து ஆனா அதே சமயத்துல மைக்கு கிடைச்சா போதும் டன்னு பேசிட்டே இருக்கிறதும் இருக்கக்கூடாது. என்ன தேவையோ அது எந்த சமயத்துல என்ன பேசணுமோ அது மட்டும் பேசினா போதும். ஸோ பேசணுங்கிற அந்த ஏர்ஜ் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா பார்த்தா பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து அதை பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கே தெரியாது, நமக்கு பின்னாடி ஒரு பெரிய தலை மேல ஒரு பாம்பு வைக்கிற மாதிரி வந்து நின்றுருவோம். என்னது அந்த தற்பெருமை, அந்த அந்த கர்வம்ங்கிறது இல்லையா? இப்போ உங்ககிட்ட கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க அப்படின்னா போதும், உடனே இதான் நடக்குது அதுக்கு அப்படியே பேச ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா வந்து எவ்வளவுக்கு அளவு வந்து பேசாம நம்மளால பண்ண முடியுதோ அவ்வளவுக்கு அளவு நல்லது. ஸோ இது வந்து பக்திலையும் ஒரு இதுல பார்த்தா இது கூட வந்து பிரஜல்பா வெளியே போய் பேசுறதும் அதே மாதிரிதான். பட் எங்க பேசணுமோ அங்க தைரியமா இதுவா பேசணும். ஸோ பிரபுபா சொல்லுது, நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்க, அங்க போய் சும்மா உட்காந்துட்டே நீங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க, சும்மாவே உட்காந்தீங்க பிரச்சனை இல்லை. ஸோ எந்த இடத்துல கரெக்டா பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டா பேசணும், எந்த இடத்துல பேச தேவையில்லையோ அந்த இடத்துல பேசாம இருக்கிறது தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் மனதை பதிக்கும் போது மனதின் அமைதியற்ற அல்லது சஞ்சலமான நிலை, அதாவது மனோவேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய நிலை 22.31 கூறுகிறது, கிருஷ்ண சூர்ஜ சம மாயாகை அந்தகார சாகா கிருஷ்ண தாகானாகி மாயார அதிகார. கிருஷ்ணர் சூரியனை போன்றவர், மாயை இருளை போன்றது. சூரிய ஒளி இருக்கும் போது இருள் என்னும் கேள்விக்கே இடமில்லை. அது போலவே மனத்தில் கிருஷ்ணர் வீற்றிருந்தால் மனம் மாயையினால் பாதிக்கப்பட்டு சஞ்சலம் அடைவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா பௌதீக எண்ணங்களையும் புறக்கணிக்கக்கூடிய யோக வழிமுறை இதற்கு உதவாது. மனத்தில் சூன்யத்தை உருவாக்க முயல்வது செயற்கையானதாகும். சூன்யம் நிலைத்து இருக்காது. ஆயினும் ஒருவன் எப்போதும் கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணருக்கு எவ்வாறு சிறப்பாக தொண்டாற்றுவது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவனது மனம் இயல்பாகவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதுபோலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நம்மால் கோபத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட முடியாது. ஆனால் பகவானை அல்லது பகவானின் பக்தர்களை நிந்திக்கக்கூடியவர்களிடம் நாம் கோபம் உற்றால் அப்போது நாம் நம்முடைய கோபத்தை கிருஷ்ண உணர்வில் கட்டுப்படுத்துகிறோம். நித்யானந்த பிரபுவை நிந்தித்து அவரை தாக்கிய ஜகாய் மதாய் என்னும் 2 துஷ்ட சகோதரர்களிடம் பகவான் சைத்தன்ய மகாபிரபு கோபம் கொண்டார். ஸ்ரீ சைத்தன்ய தமது சிஷ்டார்த்தத்தில் எழுதுகிறார், திருநாத் அபி சுனீசேன தரோர் அபி சகிஷ்ணுனா. ஒருவன் புல்லை விட பணிமாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கையில் மகாபிரபு ஏன் கோபத்தை வெளிப்படுத்தினார் என்று ஒருவன் வினவலாம். கருத்து என்னவெனில், ஒருவன் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா அவமானங்களையும் பொறுத்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரோ அவரது தூய பக்தரோ நிந்திக்கப்படும் போது உண்மையான பக்தரானவர் கோபமடைந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நெருப்பை போன்று செயல்படுகிறார். கோபத்தை நிறுத்திவிட முடியாது, ஆனால் அதனை முறையாக பயன்படுத்த முடியும். கோபத்தினால் தான் ஹனுமான் இலங்கைக்கு தீ வைத்தார். ஆனால் அவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் தலை சிறந்த பக்தராக வழிபடப்படுகிறார். அவர் தனது கோபத்தை சரியான வழியில் பயன்படுத்தினார் என்பதே இதன் பொருளாகும்.
அர்ஜுனன் மற்றுமோர் உதாரணமாக திகழ்கிறார். அவர் போரிடுவதற்கு விருப்பமின்றி இருந்தார். ஆனால் கிருஷ்ணர் அவரது கோபத்தை தூண்டினார். நீ அவசியம் போரிட வேண்டும். கோபமின்றி போரிடுதல் சாத்தியமன்று. இருப்பினும் பகவானின் தொண்டில் பயன்படுத்தப்படும் போது கோபம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுல வந்து மனசுடைய ஒரு செக்ஷன் ஃபுல்லா மனசு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மனசோட மனம் அலைபாய்கின்றது, மனம் வந்து குரங்கு போன்றது, மனம் வந்து இதுங்கிறதெல்லாம் ஃபுல்லா பகவத்கீதை வழியில படிச்சோம். ஸோ மனசை கட்டுப்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து எது முக்கியமான காரணம்? கோபம். தியாயத்தோ விஷயம் பும்சா சங்கஸ்தேஜோ உபஜாயத்தே சஞ்சாயத்தை காம குரோதோ உபஜாயத்தே. அந்த குரோதம் அந்த குளிர் வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அப்படியே ஸ்லோவா படிப்படியா கீழே இறங்கி வந்துடுவோம். அதுல வந்து நமக்கு எவ்வளவுக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு நல்லது அப்படிங்கறதுதான். ஸோ அந்த குரோதத்தை எவ்வளவு கட்டுப்படுறது அதுல வந்து எக்ஸாம்பிள் தான் இப்போ ஹனுமார் பத்தி சொல்றது, கூடவே வந்து அர்ஜுனை பத்தி சொல்றது. ஸோ சில சுச்சுவேஷன்ல வந்து கோவப்படுற மாதிரி இருக்கணும், ஆனா கோவப்படக்கூடாது. ஓகே, இப்ப ஹனுமார் வந்து கோவம் வந்தது, ஆனா அந்த கோவத்தை வந்து அதை வந்து நல்லபடியா பயன்படுத்தினார். எப்படி லங்கையை வந்து தீ வைக்கிறதுக்கு. அர்ஜுனன் வந்து நான் வந்து சண்டையே போட மாட்டேன் அப்படிங்கிற முதல்ல வந்து நீங்க பகவத்கீதை படிக்கும்போது யார் இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம், ஒரு வெறியில வந்து பார்க்கணும்னு உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார், கொண்டு போய் கரெக்டா நடுவுல ரதம் ஸ்தாபயுதமே அர்ஜுனா, எங்க போய் கரெக்டா நிறுத்தணுமோ அங்க போய் நிறுத்தினார். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பகவத்கீதை வந்தது. ஆனா அதுக்கப்புறமா வந்து எல்லாம் முடிஞ்சோடனே சண்டை போடணும் அப்படின்னு திருப்பியும் அந்த கோபத்தை உருவாக்கி திருப்பியும் சண்டை அந்த உத்வேகத்தை உருவாக்கி அந்த சண்டை போடுறதுதான். ஸோ மனசை வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டா இப்ப எப்படி பகவத்கீதையில சொல்ற மாதிரி வந்து கூர்மோங்கானிச சர்வசக, எப்படி வந்து அந்த மாமை வந்து தன்னுடைய புலன்களை உள்ள அடக்கி இழுத்துண்டு எப்ப வெளியே கொண்டு வரணுமோ அப்ப வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரிதான் மனசையும் வந்து கரெக்டா வந்து சேனலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் பாயிண்ட். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தது நாக்குல கூட பேச்சு திறன். நாக்குல 2 இருக்கு, ஒன்று சாப்பிடுறது, இன்னொன்னு பேசுறது. நாக்கு வழியா பண்ண வாய் வழியா பண்ற 2 விஷயம், ஒண்ணு பேசுறது, இன்னொன்னு. அதுல முதல்ல பார்த்தது வெறும் பேசுற பாயிண்ட், அப்புறம் மனசு. இப்ப அடுத்தது நம்ம வந்து சாப்பிடுற இது. ஓகே, அடுத்தது. ஹரே கிருஷ்ணா. நாவின் உந்துதல்களை பொறுத்தவரை அது சுவையான பதார்த்தங்களை உண்ண விரும்புகிறது என்பது நம்முடைய அனுபவமாகும். பொதுவாக நாவின் விருப்பத்திற்கேற்ப உண்பதை நாம் அனுமதிக்க கூடாது. ஆனால் அதற்கு பிரசாதத்தை வழங்குவதன் மூலம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பக்தரின் மனோநிலை என்னவெனில், கிருஷ்ணர் தனக்கு பிரசாதத்தை கொடுக்கும் போது மட்டுமே அதை அவர் உண்கிறார். இதுவே நாவடக்கத்திற்கு உரிய வழியாகும். குறித்த நேரங்களில் ஒருவர் பிரசாதம் சாப்பிட வேண்டும். நாவையும் வயிற்றையும் திருப்திப்படுத்துவதற்காக உணவு விடுதிகளிலோ அல்லது மிட்டாய் கடைகளிலோ சாப்பிடக்கூடாது. பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுதல் என்னும் கொள்கையில் நாம் உறுதி கொண்டால் நாவின் உந்துதலையும் வயிற்றின் உந்துதலையும் கட்டுப்படுத்திவிட முடியும். இதே போலவே பால் உறுப்புகளின் உந்துதல்களை, உடலுறவு உணர்ச்சிகளை தேவையற்ற முறையில் உபயோகிக்காமல் இருப்பதன் வாயிலாக கட்டுப்படுத்த முடியும். பால் உறுப்புகளை ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெறுவதற்காக உபயோகிக்க வேண்டும். இல்லையெனில் அவற்றை உபயோகிக்க கூடாது. கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெறுவதற்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் திருமணத்தை ஆதரிக்கின்றது, பாலுறுப்புகளின் திருப்திக்காக அல்ல. குழந்தைகள் சிறிது வளர்ந்த உடனேயே அவர்கள் பிருந்தாவனம் அல்லது மாயாப்பூரில் உள்ள குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு அவர்கள் முழுமையான கிருஷ்ண உணர்வு கொண்ட பக்தர்களாக மாற பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். இத்தகைய கிருஷ்ண உணர்வு கொண்ட பல குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். மேலும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் பெற்றுத்தரக்கூடிய தகுதி கொண்டவர்கள் தங்களது பாலுறுப்புகளை உபயோகிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். கிருஷ்ண உணர்வு கட்டுப்பாடு முறைகளில் ஒருவர் முழுமையாக பயிற்சியை பெறும்போது ஒரு உண்மையான ஆன்மீக குருவாகும் தகுதியை அவர் பெறுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல பால் உறுப்புடைய வாச்சோவேகம், குரோதவேகம், ஜிக்வா வேதம், உதரபஸ்தவேகம். ஸோ அந்த உதரபஸ்தவேகம் போகும்போது நம்மளோட பால் உறுப்பு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பர் நிறைய இடத்துல சொல்லுவார், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கல தப்பு இல்லை, கிரகஸ்தரா தப்பு இல்லை, ஆனா குழந்தை பெற்றுக்கிறதும் தப்பு இல்லை. ஆனா குழந்தை பிறக்கும் போது அது போக்கஸ்டா வந்து கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண உணர்வுல வளர்ற மாதிரி உங்களால வளர்க்க முடியுதுன்னா நீங்க பேரண்டாங்க, இல்லைன்னா தேவையே இல்லை. அப்படி ஏன்னா வந்து அனாவசியமா வந்து புலன்களுடைய அந்த கட்டுப்பாடு இல்லாம போய் நம்மளாலையும் வந்து சரியா வளர்க்க முடியாம அனாவசியமா நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சேரும். அப்படிங்கிறனால பிரபுபாத் வந்து அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லிட்டுறாரு. ஸோ ஆனா அதுல போக்கஸ்டா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு தேவை வந்து கிருஷ்ண உணர்வு மிக்க குழந்தைகள். அந்த கிருஷ்ண வரும்போது சமுதாயம், நல்ல சமுதாயம் உருவாகும். அந்த நல்ல சமுதாயம் வரும்போது அவங்க நல்லபடியா பயிற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வந்து ஒரு நல்ல ஆன்மீக குருவா மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் சொல்றாரு. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.
நமது பௌதிக சிந்தனை மூவகையான உந்துதல்களை பேச வேண்டும் எனும் வேகம், மனோவேகம் மற்றும் உடல் வேகம் உற்பத்தி செய்கிறது என்று சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் உபதேச அமிர்தத்திற்கு தாம் அளித்த அனுவிருத்தி விளக்கத்தில் எழுதுகிறார். ஜீவராசி ஒருவன் இம்மூன்று வகையான உந்துதல்களுக்கு பலியாகும் போது அவனது வாழ்வு அமங்கலமாகிறது. இந்த உந்துதல்களை எதிர்க்க பழகுபவன் தபஸ்வி அல்லது தவத்தை மேற்கொண்டவன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய தவத்தால் முழுமுதற் கடவுளின் பகிரங்க சக்தியாக ஜட சக்திக்கு பலியாவதில் இருந்து ஒருவர் தப்பலாம். பேச்சின் உந்துதலை பற்றி நாம் குறிப்பிடும் போது மாதாஜி பண்ணிட்டாங்க. உபயோகமற்ற பேச்சுக்களையே நாம் குறிப்பிடுகிறோம். அருவவாதிகளான மாயாவாத தத்துவவாதிகள் அல்லது பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டு உள்ளவர்கள், கர்மகாண்டிகள் அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வை அனுபவிக்க விரும்பும் உலகாயதவாதிகள் ஆகியோர் இத்தகையவர்கள் ஆவர். இத்தகைய பேச்சுகள் அல்லது இலக்கியங்கள் பேச்சின் உந்துதலுக்கு வெளிப்படையான உதாரணங்களாகும். பலர் அபத்தமான பேச்சுக்களை பேசுவதுடன் பல உபயோகமற்ற நூல்களையும் எழுதுகின்றனர். இவை அனைத்தும் பேச்சின் உந்துதலுக்குரிய பலன்களாகும். இத்தகைய சுபாவத்தை மாற்றுவதற்கு நம்முடைய பேச்சை நாம் திசை மாற்றி கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேச வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.10-11 விவரிக்கப்பட்டு உள்ளது. அதை படிக்கட்டுமா பிரபுஜி ஸ்லோகத்தை? இல்ல படிக்கும் இல்லைன்னா பார்ப்போம். நயத் பச்சஸ்திரபதம் ஹரேர்யசோ ஜெகத் பவித்ரம் பிரகணீத்ரம் தத்வாயசம் தீர்த்தமுஷ்ணந்தி மானசஹ நயத்ர நிரமந்தி உசிக்ஷயா. முழு பிரபஞ்சத்தின் சூழ்நிலையையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒருவரையான பகவானின் பெருமைகளை விவரிக்காத அந்த வார்த்தைகள் காக்கைகளுக்குரிய குப்பைமேட்டுக்கு சமமானவை என்று புண்ணிய புருஷர்களால் கருதப்படுகின்றது. பூரணத்துவம் பெற்றவர்கள் அனைவரும் ஆன்மீக உலகின் வாசிகளாக இருப்பதால் அத்தகைய இடங்களில் அவர்கள் எவ்வகையான இன்பத்தையும் பெறுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த 3 வேகங்கள் பிரபுபாத் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கதை படிச்சிருப்பீங்க. அவர் வந்து பிரம்மச்சரியத்தை எவ்வளவு கடைபிடிச்சாருன்னா, அவருடைய குரு பக்தி சித்தாந்த குரு யாரு? கௌரகிஷோர் பாபாஜி வந்து அவர் பாபாஜியா இருந்தார். சோ அவர் வந்து ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் வந்து அவர் கையில வந்து 2 தான். ஒண்ணு கழுத்துல இருக்கிற கண்டி மாலை, கையில இருக்கிற ஜபமாலை, இதுதான் அவருடைய சொத்து இருந்தது. ஆனா அவருடைய இறந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பெங்கால இவங்க எல்லாம் வந்துட்டு நாங்க தான் அவரை இது பண்ண போறோம், நாங்க தான் அவரை சமாதி பண்ண போறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு பாபாஜி, அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவருடைய உடலை வந்து ஒரு இடத்துல புதைச்சு சமாதி மாதிரி பண்ணோம்னா நல்ல இது கிடைக்கும், சக்தி கிடைக்கும், பிளஸ் கூடவே நிறைய வருமானம் கிடைக்கும். அது வந்து பிரபலம் படுத்தினா பெரிய சொல்லி நிறைய கௌடிய சம்பிரதாயத்தில் மற்றவங்க எல்லாம் இது பண்ண. ஆனா பக்தி சித்தாந்த டாக்கூர் என்ன சொன்னார்னா, இல்ல இது என்னோட ஆச்சாரியர், நான் தான் அவரை இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சண்டை போடும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் கடைசி ஒரு 6 மாசத்துல யாரெல்லாம் பிரம்மச்சரியத்தை முழுமையா கடைபிடிச்சுவாங்க, அவர் கடைசி 1 மாசத்துல கடைபிடிச்சுவாங்க, கடைசியில 1 வாரம் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சோம் அப்படின்னு போது யாருமே முன்னாடி வரல. அப்படின்னா எல்லாருமே வந்து சும்மா வாய் பேச்சு தானே தவிர அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சவங்க வந்து யாருமே வரல. கடைசியில பக்தி சித்தாந்த அவர் மட்டும்தான் வந்து முழுமையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆச்சாரியோட உடலை வந்து தானே சுமந்துட்டு முழுக்க வங்காளம், அதாவது அந்த கங்கையை சுத்தி எங்கெங்கெல்லாம் போமோ எல்லா இடமும் போய் அவர் வந்து ஆசைப்பட்டது. கடைசியில வந்து அவர் ஆசைப்பட்டது, என்னுடைய உடலை வந்து ஃபுல்லா, அதாவது அந்த மாயாப்பூர் ஃபுல்லா ஒரு ஒரு பரிக்கிரமா மாதிரி வந்து அதுக்கப்புறமா. ஸோ அதனாலதான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் தன்னோட அனுவிருத்தி, இந்த அனுவிருத்திங்கிறது என்னன்னா கமெண்ட்ரினா வந்து தமிழ்ல பாஷ்யம்னு பேரு. அது வந்து இப்போ வந்து பக்தி வினோத் டாக்கூரும் சரி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரும் 2 பேருமே வந்து இந்த புக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கமெண்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பெங்காலி லாங்குவேஜ்ல இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்களை தான் வந்து பிரபுபாதர் நமக்காக வெளியே எடுத்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அனுவிருத்தி அப்படிங்கிறது அவங்கவுங்க அந்தந்த ஆச்சாரியர்கள் எழுதின கமெண்ட்ரிஸ் தான். ஓகே, ஸோ அதுல வந்து அவர் சொல்ற முக்கியமான பாயிண்டே இந்த 3 வகையான இந்த வேகங்களை குறைப்பது அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, தத் வாயசம் தீர்த்தம் உஷ்ணந்தி மானசா. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதாவது வந்து பேச்சின் உந்தைகள், அதாவது ஜென்ரலா வந்து
எல்லா இடத்துலயும் இந்த பிரஜல்பா சும்மா இந்த கல்யாணத்துக்குலாம் பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு இது பேசுறது அது பேசுறது இந்த வம்பு பேசுறதுன்னு இல்லையா, அது எதுக்கு சமானம்னா காக்கைகள்லாம் வந்து எந்த இடத்துல உட்காந்துட்டு கத்தும், குப்பமேட்டு தான் உங்களுக்கு கத்தும். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வந்து தத்வா விசர்கோ ஜனதா விபல்போ. 2 ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நாமானி அனந்தஸ்ய யசோதி அங்கனிகா. அதாவது 2 ஸ்லோகத்துடைய பொருள் என்னன்னா, முதல்ல ஸ்லோகம் வந்து எங்கெல்லாம் குப்பையா எங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் பேசுறது அபத்தங்கள் பேசுறது அதெல்லாம் காக்கைகள் சேரும் தீர்த்தஸ்தலம் அப்படின்னு பேர். காக்கைகள் தேருங்கிட்ட தீர்த்தஸ்தலம் கிடையாது. ஆனா எந்த இடத்துல வந்து பகவானுடைய உன்னதமான விஷயங்கள் பகவானுடைய உன்னதமான லீலைகளை பற்றி பேசப்படுகின்றதோ இல்ல எழுதப்படுகின்றதோ இல்ல கேட்கப்படுகின்றதோ அதுல சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் சின்ன சின்ன ஸ்லோகம் இது அதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தப்பில்லை. ஏன்னா பாகவதம் எழுதும் போதே வந்து சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த 2 விஷயங்கள் சொல்றாரு. சொல்லும் போதே பாகவதம் ஆரம்பிக்கும் போதே இது 2 விஷயம் தான் சொல்லி. ஸோ பாகவதத்துல இது இப்படி இருக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. பாகவதம் கேட்கறதுனாலயே வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பக்தியினுடைய முக்கியமான விஷயங்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. அதுல வந்து இதுல இது சரியில்லை, இக்கு சரியில்லை, இச்சு சரியில்லை, இலக்கணம் சரி இதெல்லாம் பார்த்தானா சரியா வராது அப்படிங்கிற பிரதி ஸ்லோகம் அபத்வத்யா. சோ ஒவ்வொரு ஸ்லோகமும் பாகவத்துல வந்து ஒரு வார்த்தை ஒரு அக்ஷரம். நீங்க பகவத்கீதால ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை எடுத்தாலும் அது கிருஷ்ணர் பேசப்பட்டது அப்படின்னா அதுல முழுமையான கிருஷ்ணருடைய அந்த சக்தி, அவருடைய ஆற்றல், அவருடைய திறன், அவருடைய பக்தி அதுல அடங்கியிருக்கு. அதேதான் பாகவதத்துல. சோ அதுல வந்து இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்காது. சோ எந்த இடத்துல வந்து ஈக்கள் பிரபா சொல்லுவோம் எங்க வந்து நல்ல தேனீக்கள் வரும், தேனீக்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பூக்கள்ல எந்தெந்த அந்த பூக்கள்ல இருக்கிற அந்த மகரந்தம் அந்த ஹனி நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா அங்கதான் வரும். அதே மாதிரிதான் வந்து நாமும் வந்து பக்தர்கள் நம்ம கூட சேர்ந்து நம்ம இருக்கும்போது யாரோட சகவாசம் வச்சுட்டா நமக்கு பக்தி முன்னேறுமோ அவங்களோட சகவாசம் வச்சுட்டா கரெக்டான பாயிண்ட் நம்ம வந்து இல்ல சும்மா எனக்கு நான் அவங்களோட பேசினா எனக்கு ஜாலியா இருக்கு, இவங்களோட பேசினா எனக்கு உடல் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருந்தான்னா பிரயோஜனப்படாது. அதனாலதான் வந்து உயர்ந்த பக்தர்கள் உன்னதமான பக்தர்களோட சங்கம் கிடைக்கிறது. யாராவது ஆச்சாரியர்கள் வராங்க பக்தர்கள் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு பிடிச்சிருந்தோம்னா தான் நமக்கு சேஃப். இல்ல என்னால முடியல அப்புறம் பாத்துக்கலாம் மத்தவங்களோட பேசணும் இதெல்லாம் போனான்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முழுமையா போயிடும். ஸோ பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலை ஸ்பர்ஷம் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது பர்ஃபெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய வார்த்தை. ஓகே, கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்லோகா அதே சமயம் எல்லையற்றவரான முழுமுதற் கடவுளின் பெயர், உருவம், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான விவரிப்புகள் அடங்கிய இலக்கியம் வழி தவறி முறையற்றவர்களாய் வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆனதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்டும் படித்தும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. முடிவு என்னவெனில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டை பற்றி நாம் பேசும் போது மட்டுமே பயனற்ற அபத்தமான பேச்சிலிருந்து நம்மால் விலக முடியும். கிருஷ்ண உணர்வை உணரும் நோக்கத்திற்காக மட்டுமே பேசும் சக்தியை உபயோகிக்க எப்பொழுதும் விரும்ப வேண்டும். நிலையற்ற மனதின் கிளர்ச்சிகளை பொறுத்தவரை அவை 2 பிரிவுகளாக வகுக்கப்பட்டு உள்ளன. ஒன்று அவிரோத பிரீத்தி அல்லது கட்டுப்பாடற்ற பற்று என்று அழைக்கப்படுகிறது. மற்றது விரோத யுக்தத்ரோத அல்லது ஏமாற்றத்தினால் எழும் கோபம் என்று அழைக்கப்படுகிறது. மாயாவாதிகளின் தத்துவத்தை பின்பற்றுதல், கர்மவாதிகளின் கர்ம பலன்களில் நம்பிக்கை கொள்ளல் மற்றும் பௌதிக ஆசைகளை அடிப்படையாக கொண்ட திட்டங்களில் நம்பிக்கை வைத்தல் ஆகியவை அவிரோத பிரீத்தி என்று அழைக்கப்படுகின்றன. ஞானிகள், கர்மிகள் மற்றும் பௌதிக திட்டங்களை பேசுபவர்கள் ஆகியோர் பொதுவாக பந்தப்பட்ட ஆத்மாக்களின் கவனத்தை ஈர்க்கின்றனர். ஆனால் பௌதிகவாதிகளின் திட்டங்கள் நிறைவேறாத போதும் அவர்களது உபாயங்கள் முறியடிக்கப்படும் போதும் அவர்கள் கோபமடைகின்றனர். பௌதிக ஆசைகளின் ஏமாற்றம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. அதை போலவே உடல் தேவைகளையும் 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். நாக்கு, வயிறு மற்றும் பால் உறுப்புகளின் தேவைகள். உடல் அமைப்பை பொறுத்தவரை இம்மூன்று புலன்களும் நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்பதையும் உடல் தேவைகள் நாவிலிருந்துதான் ஆரம்பமாகின்றன என்பதையும் ஒருவரால் காண முடியும். நாவை பிரசாதம் உண்பதற்கு மட்டுமே உபயோகிப்பதன் மூலமாக அதன் தேவைகளை ஒருவரால் அடக்க முடியுமானால்
வயிறு மற்றும் பாலுறுப்புகள் ஆகியவற்றின் உந்துதல்களை தானாக கட்டுப்படுத்திவிட முடியும். இது சம்பந்தமாக ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் கூறுகிறார். शरीर अविद्या जाल जपेन्द्रिय दाहे काल जीव फेले विषय सागरे दारमत्ये जित्वाति लोपमय सुदोर्मति तागीर्जता कठिन संसारे कृष्ण पड दयामय परिवारे दिवोजय स्वप्र नाम जगत पाव राधा कृष्ण प्रेम तक चैतन्य ताई. அடுத்தவங்க படிக்கட்டுமா பிரபுஜி? பரவாயில்ல மாதாஜி, தேங்க்யூ. நிறைய பேரு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம கோயிலே வந்து இந்த ஷரீரா வித்யாஜல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் வந்து ஸ்லோகம் படிக்கிறதே விட்டுட்டாங்க. ஓகே, ஷரீரா வித்யாஜல் வந்து முக்கியமான பக்திவினோத தாக்கூர் இருந்தது. அது வந்து அன்னைக்கு கூட வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடிலாம் வந்து மேண்டேட்டரியா இருந்தது, இப்பெல்லாம் வந்து மேண்டேட்டரியே இல்லாம ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்டா இந்த ஸ்லோகத்தோடைய முக்கியத்துவமே நிறைய பேருக்கு தெரியும் போச்சு. பட் முக்கியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸ்ரீதார் அவித்யாஜல், அவித்யா, இந்த எல்லாமே போறதுக்கான முக்கியமான விஷயமே வந்து பகவானுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது மூலமாகவும், கூடவே வந்து ஆரம்பிக்கிறதே பாருங்க, முடிவு என்னவெனில் ஆரம்பிக்கிறாரு. இந்த செக்ஷன் ஆரம்பிக்கும்போது முழுமுதற் கடவுள் பக்தி தொண்டை நாம் பின்பற்றி பேசும்போது அபத்தமான பேச்சுகள்ல இருந்து வெளியே வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு க்ஷணம் பாவத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. நாம் இப்போ ஒரு 2 மணி நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் வீட்டுல இது நடக்குது, அது நடக்குது, இப்போ இது வர போறோம், அதெல்லாம் யோசிக்காம அட்லீஸ்ட் ஃபோக்கஸ்டா ஒரு 1 hour நம்மளால இங்க உட்கார முடியுதுன்னா, நம்ம மனசுக்குள்ள அந்த ஆங்ஸைட்டி எதுவும் இல்லாம இருந்ததுன்னா, அதுதான் நம்மளுடைய பக்தியில முன்னேறதுக்கான ஒரு வழி. அப்படின்னு இல்ல கிளாஸ்லயே உட்காந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த பக்தியில முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனாலதான் பாகவதம் பகவத்கீதா எல்லாம் படிக்கும்போது அட்லீஸ்ட் அந்த க்ஷண நேரம் நம்ம வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் மறந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கணும். பாகவத்திலே சொல்லப்பட்டு. ஓகே, ஸோ அந்த 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 நவத்வாரே புரே பகவத்கீதையில படிக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு இல்லையா? ஸோ வாயு, வயிறு, உதரபஸ்தம், கீழே இருக்கிற பால் உறுப்புகள், இது 3மே ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்போ இது 3 ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுல வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணும். வாயு ஒண்ணு, வயிறு ஒண்ணு, கீழே இருக்கிற பால் உறுப்பு. ஸோ ஓரளவுக்கு பால் உறுப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஆனா வயிறு கண்ட்ரோல் பண்றது இன்னும் பெரிய சேலஞ்சு. அதோட பெரிய சேலஞ்சு வாயடக்கம், நாவடக்கம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, கண்டினியூ. எம்பெருமானே, இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவாகும். மேலும் அதன் புலன்கள் மரணத்தை நோக்கி செல்லும் வழிகளின் பிணைப்புகளாகும். எப்படியோ நாங்கள் ஜடப்புலன் வென்பம் எனும் கடலினுள் விழுந்து விட்டோம். மேலும் எல்லா புலன்களிலும் நாக்குதான் மிகவும் பேராசை கொண்டதும் கட்டுப்படுத்த முடியாததுமாகும். இவ்வுலகின் நாக்கை அடக்குவது மிக கடினமாகும். ஆனால் கிருஷ்ணரே, நீர் எங்கள் மீது மிகவும் அன்புடையவராக இருக்கிறீர். நாவை அடக்குவதில் எங்களுக்கு உதவுவதற்காகவே இந்த அருமையான பிரசாதத்தை நீர் அனுப்பியிருக்கிறீர். ஆகவே இந்த பிரசாதத்தை முழு திருப்தியுடன் நாங்கள் உண்டு உம்மை ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை போற்றி புகழ்ந்து அன்புடன் பெருமான் சைத்தன்யரையும் பிரபு நித்யானந்தரையும் உதவிக்கு அழைப்போமாக. 6 வகையான சுவைகள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒன்றினால் ஒருவர் சலனமடைவானாயின் அவன் நாவின் உந்துதல்களால் கட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறான். சிலர் மாமிசம், மீன், நண்டு, முட்டை மற்றும் இரத்தத்தாலும் பிந்துவினாலும் உற்பத்தியாகும் மற்ற பொருட்கள் ஆகியவற்றை கவரப்பட்டுள்ளனர். இவை இறந்து போன உடல்களின் வடிவாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. மற்றவர்கள் காய்கறிகள், கொடி வகைகள், பசலைக்கீரை அல்லது பால் உற்பத்தி பொருட்கள் அவற்றினால் கவரப்படுகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் நாவின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். புலன் நுகர்வுக்காக உண்ணப்படும் மசாலா வகை அதிக அளவிலான மிளகாய் மற்றும் புளி ஆகியவற்றை கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டவர்கள் கைவிட வேண்டும். வெற்றிலை, பாக்கு, புகையிலை, LSD, மரிஜுவானா, அபின், சாராயம், காபி மற்றும் தேநீர் ஆகியவை தவறான தேவைகளுக்காக உபயோகப்படுத்துகின்றன. கிருஷ்ணருக்கு படைத்த உணவின் மீதத்தை மட்டுமே ஏற்றல் எனும் பழக்கத்தை நாம் பின்பற்றினால் மாயைக்கு பலியாவதில் இருந்து விடுபடுவது சாத்தியமாகும். காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், பால் பதார்த்தங்கள் மற்றும் நீர் ஆகியவை கிருஷ்ணருக்கு படைக்கப்படுவதற்கு ஏற்ற உணவு வகைகளாகும்.
ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இதைத்தான் கூறுகிறார். ஆனால் பிரசாதத்தை மட்டும் ஒருவன் உட்கொண்டாலும் கூட சுவையின் காரணத்தால் அளவுக்கு அதிகமாக உண்பானாயின் அவனும் நாவின் தேவைகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கு இரையாகி விடுவான். பிரசாதத்தை உண்ணும் போது கூட அறுசுவை உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு போதித்துள்ளார். அறுசுவை உணவுகளை உண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவற்றை நாம் பகவானுக்கு படைப்போமானால் நாவின் தேவைகளை திருப்திப்படுத்தும் முயற்சியில் நாம் ஈடுபட்டவர்கள் ஆவோம். சுவையான உணவை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஒரு செல்வந்தன் அழைப்பை ஒருவன் ஏற்பானேயானால் அவனும் நாவின் தேவைகளை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டவனாவான். சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் அந்திய லீலை 6.227 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஹ்வாரே லாலசேயேதி உதிதாய சிஸ்னோதர பராயண கிருஷ்ணனாகி பாய். ஒருவன் ருச்சியை திருப்திப்படுத்துவதற்காக இங்கும் அங்கும் ஓடுபவனாலும் தனது வயிறு மற்றும் பாலுப்புகள் ஆகியவற்றின் திருப்தியில் எப்பொழுதும் பற்று கொண்டிருப்பவனாலும் கிருஷ்ணரை அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ கிளியரா புரியுது இல்லையா? சில பேர் என்கிட்ட ஒரு வாட்டி ஏதோ ஒரு யாத்திரை போகும்போது டிவோட்டிஸே வந்து கெஃபைன் ஃப்ரீ காஃபி அப்படின்னு போட்டு, கெஃபைன் ஃப்ரீனா அது சிக்கரியில பண்ண காஃபி. ஸோ அவங்களால காஃபி சாப்பிடாம இருக்க முடியல. ஆனா அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அங்க எங்க கண்டுபிடிச்சு அது வந்து கெஃபைன் இல்லாத காஃபி, பரவாயில்ல கெஃபைன் இல்லாத காஃபி கெஃபைன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னதான் நம்மளால வந்து கட்டுப்படுத்தணும்னா கூட சில சமயம் வந்து நம்மளால முடியவே முடியாது. அதனாலதான் வந்து எவ்வளவு கட்டுப்படுத்தணுமோ அவ்வளவு நல்லது. ஸோ அதனால இந்த இடத்துல டீடைலா போட்டுருக்கு. ஓகே, ஸோ இதனால எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்மளால எவ்வளவு வந்து வெறும் கிருஷ்ண பிரசாதம், சில பேர் சொல்லுவாங்க நான் கடையில வாங்கி ஸ்வீட்டை வாங்கி நான் வந்து நைவேத்தியம் பண்றேன், இதுல இருந்து அங்க வாங்கி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, கிளியரா புரியும். ஸோ எதை சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த 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 உணர்வு வந்து என்ன சொல்றது மாறுபடாம இருக்கோ அது வரைக்கும் ஓகே. உணர்வு மாறுது அப்படின்னா, நமக்கு உந்துதல்கள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைச்சோம். ஓகே, இதுல பிரபாத் இன்னும் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் பக்தி சித்தாந்த சைத்தன்ய மகாபிரபு எக்ஸாம்பிள் தான் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு, சன்னியாசங்கனால அவர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சிருப்பீங்க. அவர் எவ்வளவு காலம் வந்து ரொம்ப அப்புலண்ட் ஃபுட் அப்படின்னு ரொம்ப பயங்கர இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டார். சாதாரணமா கீரை, சாதாரணமா ரைஸ், சாதாரணமா கொஞ்சம் என்ன இருக்கோ அதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இதேதான் வந்து பிரம்மச்சாரியா பக்தி சித்தாந்த சொல்லுவார். நீங்க வந்து கோயில்ல ஃபீஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியஸ் வந்து ஃபீஸ்ட் பயங்கரமா சாப்பிட்டா அதுவும் ஆக்சுவலா பார்த்தோம்னா பிரசாதம் தான். ஆனா அந்த பிரசாதங்கிற பேர்ல வந்து நம்ம புலன்களை வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து சில பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்து நிறைய வந்து ஸ்வீட் சாப்பிடுவார். அதாவது என்னது, அந்த அல்வா, நம்ம கோயில் எல்லாம் கேசரின்னு இல்லையா, கேசரி ஹல்வா. ஸோ பிரசாதம் தானே நிறைய சாப்பிட்டு அவருக்கு வயிறே இதுவாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா போய் டாக்டர் போனா டாக்டர் வந்து கண்ணா பண்ண திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தானே படிச்சவங்க தானே, இது தானே உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு சாப்பிடணும். ஸோ அது கடைசியில பார்த்தா நமக்கு நாமே வந்து சொல்றது தப்பான ஒரு வழிமுறையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே, ஸோ ஏன் இவ்வளவு டீட்டெயிலா பிரபாத் கொடுக்குறாரு, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா வந்து ஆச்சரியம் சொல்றாங்க, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நம்ம சொல்லியிருக்காங்க? பிரசாதத்தை சாப்பிடுறதுனால நமக்கு உடலும் மனசும் தூய்மை அடையும். ஓகே, அப்புறம் ஆனஸ்டா எல்லா புலன்களையும் அடக்கணும். ஓகே, கரெக்ட். ஆனஸ்டா சொல்லுங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் லூசா விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் மெயினான அப்புறம் அடக்கம் வேணும் பிரபுஜி. பிரசாதம்னாலுமே லைக் லிமிட்டா. இல்ல நான் கேட்டது ஏன் இவ்வளவு டீட்டெயில், ஒரு வாட்டி சொல்லிட்டா போதாதா, ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்க? இது கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரபுஜி. ரொம்ப கஷ்டம். அதுதான் ஏன் இவ்வளவு தூரம் படிச்சு எழுதியிருக்காங்க டீட்டெயிலா. இது பண்ணக்கூடாது ஏன் மேலோட்டமா சொல்லிட்டு போகலாம்ல? ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா, நம்மளால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயத்தான் வந்து டீட்டெயிலா விலாவரியா எழுதி திரும்ப படிக்க வச்சு நம்மள எப்படியாவது வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம எப்படியாவது பகவான் கிட்ட போகணும், நம்ம பக்தி பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு அவங்க பண்ணிருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. சரி, ஹரே கிருஷ்ணா, கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா. முன்னரே குறிப்பிட்டது போல நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகியவை ஒரே கோட்டில் அமைந்துள்ளன. அவை ஒரே பிரிவை சார்ந்தவை. சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார், பால நா கே இவே ஆர பால நா பரிபே. மிகவும் சுவையான உணவினை உண்ண வேண்டாம், பகட்டான ஆடைகளை அணிய வேண்டாம். சைத்தன்ய சரிதாமிரதம்
அந்திய லீலை 6.236. இந்த கூற்றின்படி வயிறு சார்ந்த நோய்களால் துன்பப்படுபவர்கள் வயிற்றின் உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக உண்ண விரும்பும் போது நாம் நமது வாழ்வில் பல்வேறு அசௌகரியங்களை இயல்பாகவே உருவாக்குகிறோம். இருப்பினும் ஏகாதசி, ஜென்மாஷ்டமி முதலிய தினங்களில் உபவாசம் அனுசரிக்கும் பொழுது நம்மால் வயிற்றின் உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியும். பாலுறுப்பின் உந்துதல்களை பொறுத்தவரையில் அவை 2 வகைப்படுகின்றன: முறையானவை, முறையற்றவை, அல்லது ஏற்கத்தக்க பாலுறவு, ஏற்கத்தகாத பாலுறவு. ஒரு மனிதன் சரியான பக்குவ நிலையை அடையும் பொழுது அவன் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டு நல்ல குழந்தைகளை பெறுவதற்காக தன்னுடைய பாலுறுப்பை பயன்படுத்தலாம். இது முறையானதும் தர்மத்திற்கு உட்பட்டதும் ஆகும். இல்லையெனில் பாலுறுப்பின் உந்துதல்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் பல்வேறு செயற்கையான வழிகளில் ஈடுபடலாம், எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி செயல்படலாம். தகாத பாலுறவின் தன்மைகள் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. தகாத உறவை பற்றி சிந்தித்தல், அதற்கு திட்டமிடுதல், அதை பற்றி பேசுதல், உண்மையிலேயே பாலுறவில் ஈடுபடுதல் அல்லது செயற்கையான வழிகளில் பாலுறுப்பை திருப்தி செய்தல் ஆகியவற்றில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் மாயையின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். இந்த அறிவுரைகள் இல்லறத்தவர்களுக்கு மட்டுமின்றி துறவரத்தில் இருக்கக்கூடியோருக்கும் துறவிகளுக்கும் பொருத்தமானதாகும். ஸ்ரீ ஜெகநாத பண்டிதர் பிரேம விவர்த்த என்னும் தனது நூலின் 7வது அத்தியாயத்தில் பின்வருமாறு கூறுகிறார். வைராகி பாயி கிராமிய கதா நா சுனிபே கானே, கிராமிய வார்த்தா நா கஹிபே ஜபே மிலிபே ஆனே, ஸ்வபனே ஓ நாகர வாயி ஸ்ரீ சம்பாஷண கிருஹே ஸ்ரீ ஷாடியா வாயி ஆசியாசவன ஜதி சாக பிரணய ராகிதே கௌராங்கே ரசனை சோட ஹரிதா சேர ததா தாகே ஜேன அனே பால நாகாயிபே ஆர பால நா பரிவே வித்த ஏதே ராதாகிருஷ்ண சர்வதா சேவிபே. அன்புள்ள சகோதரனே, நீ துறவரத்தை மேற்கொண்டுள்ளாய். சாதாரண உலக விஷயங்களை பற்றிய பேச்சினை நீ கேட்கக்கூடாது. நீயும் மற்றவர்களிடம் உலக விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. பெண்களை பற்றி கனவிலும் நினைக்காதே. பெண்களுடனான உறவை தடை செய்யக்கூடிய துறவர உறுதிமொழியை ஏற்றுள்ளாய். நீ சைதன்ய மகாபிரபுவுடன் சங்கம் கொள்ள விரும்பினால் சோட்டா ஹரிதாசரின் சம்பவத்தையும் அவர் எவ்வாறு மகாபிரபுவினால் நிராகரிக்கப்பட்டார் என்பதையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். சுவையான பதார்த்தங்களை விற்பதோ பகட்டான ஆடைகளை அணிவதோ வேண்டாம். மாறாக எப்போதும் பணிவாக இருந்து உன்னுடைய இதயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்வாயாக. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோட்டா ஹரிதாஸ் கதை யாருக்கு தெரியும்? சோட்டா ஹரிதாஸ் கதை தெரியும். ட்ரை பண்ணுங்க. அவர் வந்து ஆக்சுவலி சொல்லுங்க மதர் சௌமியம். இல்ல அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்காக வந்து அவர் போய் பிக்ஷை வாங்க போவார் ஆக்சுவலி. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஹி வில் கெட் ஒன் ரொம்ப நல்ல ஒரு ரைஸ் அவருக்கு கிடைக்கும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்பார், இது எங்கிருந்து இந்த ரைஸ் வந்து இந்த கிடைக்குது அப்படின்னோடனே தென் சோட்டா ஹரிதாஸ் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அந்த மாதாஜி வீட்டில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஹி வில் சே தட் யூனோ யூ வெண்ட் வித் த ராங் இன்டென்ஷன். அவர்கிட்ட 2வது வாட்டி போய் நீ கேட்டப்போ தட் இஸ் பிக்ஷா அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிடுவார், அவரோட அசோசியேஷன்லேருந்தே அனுப்பிச்சிடுவார். அண்ட் தென் ஹி வில் கமிட் சூசைட். இல்லையா, நான் 2 கதையை மிக்ஸ் பண்றேன்னு தெரியல, பட் ஸோ ஹி வில் கமிட் சூசைட். அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார் ஹி டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஈவன் அவருக்கு வந்து அவர் மனசுல அது மாதிரி இருந்ததோ என்னவோ தெரியாது, ஏன்னா அவர் பிக்ஷைக்கு போனது என்னவோ சைத்தன்ய மகாபிரபுக்காக தான். அந்த ரைஸ் நல்லா இருக்குங்கிறதுனால திரும்பவும் அதே வீட்டுக்கு போனதுனால தட் சைத்தன்ய மகாபிரபு ரிஜெக்டட். ஈவன் தோ டிவோட்டீஸ் வந்து they were actually ரெக்கமெண்டிங் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொன்னப்போ கூட அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன். பட் ஹி டிசர்வ்ஸ் சொல்ல மாட்டாரு, அவர் எதுவும் பேச மாட்டாரு. ஆக்சுவலா மனசுக்குள்ள அவர் வந்து வேண்டிப்பாரு, சோட்டா ஹரிதாஸ் வந்து நல்லபடியா வந்து அவருக்கு நல்லபடியான ஒரு விடுதலை கிடைக்க பெறணும் வேண்டிப்பாரு. பட் வெளியே அதை காமிச்சிக்க மாட்டாரு. ஏன்னா இது வந்து வெளியே காமிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சன்னியாசியுடைய நிலை வந்து இதுவாயிடுமே, மற்றவங்களெல்லாம் வந்து தப்பான ஒரு பாடமா போயிடுமேனால ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட். பட் ஓகே, கரெக்ட் ஸ்டோரி அதுதான். ஐ மீன் ஸோ அது யார்கிட்ட போய் அது பிக்ஷை வாங்குறது கூட பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, பட் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கு எனக்கு படிக்கும் போதே. நம்மளுக்கு வந்து when you hear this past time, no, you feel that it is like when he could forgive
ஜெகாயன் மதாய், he is acting, I mean, ஆக்சுவலா அவர் சைத்தன்யோட கூட ஆக்சுவலா வந்து அவர் பர்கியூ பண்ணிட்டார். பர்கியூ பண்றதுங்கிறத விட அவர் வந்து சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தரை வந்து தேர்ந்தெடுத்து இதை வந்து மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஓகே. அவர் வந்து பண்ணிப்பார். ஸோ அதனால இனவே இட் இஸ் ஃபைன். பட் மெயினா வந்து எதுக்கு இவ்வளவு தூரம் அதுக்கு சில சமயம் வந்து கொஞ்சம் ஹார்ட் சிக்ஷையா இருக்கும் அப்படின்னா அப்பதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். சன்னியாஸ் லெவல்ல இருக்காரு இல்லையா? ஜடால் மதாய் வந்து ஒரு ரொம்ப ஒரு லோயர் லெவல்ல இருக்கிறதுனால அவளை மன்னிச்சு திருத்த முயற்சி பண்றாரு. பட் இவர் ஆல்ரெடி ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹார்ட் ஸ்டெப் எடுத்தாருன்னா கரெக்ட் பண்ண முடியும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல அவர் அவங்கள கரெக்ட் பண்றதுக்கான ஒரு பாயிண்டாக நீங்க பார்க்க கூடாது. இது மூலமா நாம எப்படி இருக்கோங்கிறதுலாம் நமக்கு என்ன பாயிண்ட். ஓகே, அவருக்கு கிடையவே கிடையாது. அதனால அவர் பாதிக்கவும் அடையல. அவர் வந்து இஸ் ஆல்ரெடி லிபரேட்டட் பர்சன் மாதிரி தான். அதனால வந்து நீங்க அதை அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். ஜகாய் சொன்னாங்கல்ல, அதுக்காக கம்பேரிசன். ஓகே, ஜகாய் மதாய் என்ன பண்ணாங்க? ஜகாய் மதாய் அதுக்கப்புறமா இது பண்ணப்புறம் என்ன பண்ணாங்க அந்த ஸ்டோரியில? அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அவங்க ரெண்டு பேரும் என்ன கிருஷ்ண பக்தியில முன்னேறாங்க. சாரி கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஓகே, அடுத்தது அவங்க டிவோட்டிஸ் ஆனாங்க. வேற யாராவது சொல்லுங்க. ஓகே, ஸோ ஜெகாய் மதாய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெண்டு பேருமே வந்து மன்னிப்பு கேட்ட அப்புறமா வந்து நித்யானந்த பிரபு கிட்ட போய் கேட்பாங்க, என்ன பண்ணணும்? இப்ப நாங்க வந்து வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டோம், இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஜெகாய் மதாய்க்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, மகாபிரபு மூலமா இனிமே நீங்க வந்து உங்களோட கெட்ட விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்க வந்து கங்காவோட படித்தரையில போய் டெய்லியும் கங்கா படித்தரையில போய் வாசல்ல நிக்கணும். அங்க நிற்கும் போது யாரெல்லாம் பக்தர்கள் வராங்களோ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அவங்க பாதங்களை வந்து கங்கையில இது பண்ணி அவங்களுக்கு வந்து கங்கை படித்துறையை கிளீன் பண்ணி கங்கை படித்துறை நீங்க வந்து கிளீன் அப் பண்ணி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க மறுநாள்ல இருந்து நேரம் கங்கை படித்துறை போய் வாசலுக்கு போய் நின்றுவாங்க. நின்ற உடனே என்ன ஆகும்னா இந்த மற்றவங்க எல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்து சில பேர் எல்லாம் கேள்விப்பட்டவனா வந்து திட்டுவாங்களாம். சில பேர் வந்து கல் எடுத்து அடிப்பாங்களாம், இவ்வளவு மோசமா நீச்சமா நடந்திருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் அவங்களை அடிச்சிருந்தாங்க. ஸோ இதான் சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசிகள்லாம் வந்தவுடனே அவங்களை போட்டு அடிக்கிறது, இல்லை திட்டுறது, இல்லை எச்சல் துப்புறது, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, ஜெகாய் மதாய் பொறுத்துண்டு அந்த கங்கையோட படித்துறையிலேயே உட்காந்துருந்தாங்களாம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் புரிய வந்து சரி நிஜமாவே இவங்க திருந்திட்டாங்க. அப்படிங்கிற அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து சரி சேவையில ஈடுபடுத்துறதுக்கு அலோவ் பண்ணாங்களாம் அங்க இருக்கிற அந்த மாயப்பூருக்கு வாசிகள். இப்பவும் நீங்க வந்து நம்ம மாயப்பூர் போனீங்கன்னா பிரபுபாதா காட் இருக்கும். பிரபுபாத காட்டை தாண்டி போனீங்கன்னா ஜெகாய் மதாய் காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கும். காட்டுன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த படித்துறை. ஸோ அவங்க என்ன பிராயச்சித்தம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையை முழுமையா வந்து வைஷ்ணவருடைய சேவைக்குல ஈடுபட்டாங்க. ஸோ அவங்களோட துணியை துவைச்சு போடுறது, இப்போ ஒரு கிராமத்துல இருந்து ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து குடிக்கிறதுக்காக இல்லை ஸ்நானம் முறையா வந்திருந்தாங்கன்னா அவங்க துணியெல்லாம் வச்சுட்டு போய் கங்கையில பண்ணிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா துணியெல்லாம் பக்காவா துவைச்சு கரெக்டா வந்து காய போட்டிருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் யார் பண்றதுன்னு தெரியாம இருந்தா கட்சியில பார்த்தா அது வந்து ஜெகாய் மதாய் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து அவங்க வந்து தன்னுடைய அந்த தன்னை செஞ்ச அந்த பாவ எல்லாத்துக்கான இதெல்லாம் வந்து பிராயச்சித்தமா வந்து they took that as a very serious இது. இதுல இருந்து நம்ம வந்து ஜெகாய் மதாய் கதையில முக்கியமான படம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மகாபிரபு பண்ணிச்சது, நித்யானந்த பிரபு பண்ணது, இதெல்லாம் தவிர கடைசியில இருக்கிறது முக்கியமான பாயிண்ட் என்ன, நாமும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இதை தப்பு பண்ணோம்னா ஒரே பிராயச்சித்தம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைஷ்ணவருடைய சேவை தான். அந்த வைஷ்ணவருடைய சேவை பண்ணாதான் வந்து மகாபிரபு நம்மளை வந்து மறுபடியும் கிருஷ்ணன் நம்மளை மறுபடியும் ஏத்துப்பார். ஓகே, அந்த கதை அதில் தான் முடியுது. ஓகே, ஃபுல்லா நீங்க நிறைய இடத்துல நீங்க வந்து ஜெகாய் மதாய் கதை படிக்கும்போது அவ்வளவுதான் அவங்க பக்தர்கள் ஆயிட்டாங்கன்னு. ஸோ பக்தர்கள் ஆயிட்டாங்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆனா என்ன பண்ணாங்கிறது தான். அதே மாதிரிதான் அஜாமிலோட கதை. அஜாமில கதையில அப்புறம் அஜாமில என்ன ஆகும்? அஜாமில கதையில வந்து அஜாமிலனுக்கு வந்து திருப்பி உயிர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் வந்து திருப்பி பக்தியில ஈடுபட்டு ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணிதான் அந்த பக்தியில என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க மாதாஜி. ரிஷிகேஷ்க்கு போனாங்க.
சோ அவர் என்ன பண்ணுவார்னா, அதான் ரிஷிகேஷோ வேற சில பேர் வந்து ரிஷிகேஷ்னுவாங்க, ஹரித்வார் ஹரித்வார்னுவாங்க. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, பக்தியில ஈடுபட்டாங்கன்னா அந்த ஸ்பெசிபிக்கான பக்தியில என்ன பண்ணாங்கன்னா, நேரா ஹரித்வார் ரிஷிகேஷ்ல போய் அங்க மறுபடியும் உட்கார்ந்துட்டு நிறைய பக்தர்களுக்கு சேவை பண்ணாங்க. ஓகே. சோ எல்லா ஸ்டோரியிலும் கடைசியில முடியும் போது ஒரு பக்தன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் முடியும். ஆனா நீங்க என்னோட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அந்த பக்தனா என்ன பண்ணாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுதான் வந்து அட்டோன்மெண்ட், அதுதான் நம்மளுடைய இது. சோ அவர் என்ன பண்ணாரு, அஜாமிலன் அங்க போய் திருப்பியும் சேவை பண்ணாரு. அந்த வயசான காலத்திலயும் அங்க இருக்கிற பக்தர்களுக்கு வந்து தொடர்ந்து சேவை பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் அவருக்கு வந்து திருப்பியும் வந்து அந்த இறக்கும் தருவாயில பகவானோட நிலை வந்து போனார். ஓகே. சோ அந்த கதை பிரகாரம் அதுதான் அதோட பாயிண்ட். சரி, கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம் இந்த ஸ்லோகம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முடிவு என்னவெனில், பேச்சு, மனம், கோபம், நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகிய இந்த 6 விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் கோஸ்வாமி என்று அழைக்கப்பட வேண்டியவர் ஆவார். சுவாமி என்றால் எஜமானர், கோ என்றால் புலன்கள். இவ்வாறாக கோஸ்வாமி என்பதற்கு புலன்களின் எஜமானர் என்று பொருள். ஒருவர் துறவு வாழ்வை மேற்கொள்ளும் போது தானாகவே சுவாமி எனும் பட்டத்தை பெறுகிறார். இச்சொல் குடும்பம், ஜாதி அல்லது சமுதாயத்திற்கு அவர் எஜமானர் என்று கூறவில்லை. மாறாக அவர் தம்முடைய புலன்களுக்கு எஜமானராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒருவன் தனது புலன்களுக்கு எஜமானராக இல்லாவிடில் அவனை கோஸ்வாமி என்று அழைக்க முடியாது. மாறாக அவன் கோதாச, புலன்களின் அடிமை என்று அழைக்கப்பட வேண்டும். பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகளின் அடிச்சுவட்டை பின்பற்றி அனைவரும் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இதற்கு எதிராக கோதாசர்கள் புலன்களின் சேவையில் அல்லது ஜட உலகின் சேவையில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு வேறு ஈடுபாடு கிடையாது. பிரகலாத மகாராஜர் கோதாச என்னும் சொல்லை அதாந்தகோ என்று மேலும் விளக்கியுள்ளார். இது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவனின் புலன்களை குறிப்பிடுகின்றது. அதாந்தகோ என்னும் ஒருவனால் கிருஷ்ணரின் தொண்டனாக முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.30 பிரகலாத மகாராஜர் கூறுகிறார், மதீர்ண கிருஷ்ணே வரத ஸ்வதோவா மிதோ அபி பத்யேத கிருஹ விரதானாம் அதந்தகோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனச்சர்வித சர்வனானாம். புலன்களை அனுபவிக்கும் நோக்கத்துடன் இந்த பௌதீக வாழ்வை தொடர்வதற்கு முடிவு செய்துள்ளவர்களுக்கு தங்களது சுய முயற்சியினாலோ மற்றவர்களின் உபதேசங்களினாலோ கூட்டு ஆலோசனைகளினாலோ கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கட்டுப்பாடற்ற புலன்களால் அவர்கள் அறியாமையின் இருண்ட பிரதேசத்தினுள் இழுத்துச் செல்லப்படுகின்றனர். வென்றதையே மெல்லுதல் என்று அழைக்கப்படும் செயல்களில் அவர்கள் பித்தர்களைப் போல் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சூயிங் த சூட் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்து பிரபுபாத் யூஸ் பண்ணியிருப்பார். சூயிங் த சூட்னா ஏற்கனவே அதெல்லாம் அதாந்த கோப்திர். இது நல்ல ஸ்லோகம் மாத்தி. ந கிருஷ்ணே பரதஸ்வதாபு யதே கிருஷ்ணவிருத்தானாம் அதாந்த கோபி விஷதாம் தமிஸ்ரம் புனச்சர்விதச்சர்வனானாம். இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். புனச்சர்வித சர்வனாம். பிரகலாத் மகாராஜ் சொல்றது வந்து மதீர்ண கிருஷ்ணே பரதஸ்வபாவம். அது அந்த மதீர்ண கிருஷ்ணன் எப்ப வந்து நமக்கு வந்து அந்த இது வந்து மதீர்ண கிருஷ்ணன் எங்க போதோ, வெளியே போதோ, அவ்வளவுதான் முடிஞ்சது. புனச்சர்வித சர்வனாம். மீண்டும் மீண்டும் மறுபடியும் திருப்பியும் இந்த டார்கஸ்ட் ரீஜன், அதாவது நம்ம அந்த என்ன சொல்றது, இருண்ட அந்த அறியாமை இருண்ட இதுக்குள்ள பத்தி வந்து மாட்டின்றோம் அப்படிங்கிறது. எப்ப வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியாம இருக்கோ சான்ஸே இல்லை அப்படிங்கிறது. அந்த சான்ஸே இல்லைங்கிற. அதனால்தான் வந்து இந்த ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நம்ம பக்தியில முன்னேறணும். இது இந்த புக்கே வந்து யாருக்குன்னா சீரியஸான பசங்களுக்கு தான். ஓகே. அதாவது இப்ப சொல்லுவோம்ல, சில புக்கெல்லாம் வந்து சும்மா எல்லாரும் படிச்சு பாஸ் பண்ற புக்கு கிடையாது. இது வந்து கிருஷ்ண பக்தியில நான் சீரியஸா இருக்க போறேன், நான் சீரியஸா படிக்கணும், எப்படியாவது நான் வந்து பக்தனா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றவங்களுக்கு தான் இந்த புக்கு நெக்டர் ஆஃப் டிவோஷன். அதுதான். ஓகே. ஸோ பகவத்கீதா மற்ற புக் எல்லாம் எல்லாருக்கும் வந்து பொதுவானது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எல்லாருக்கும். ஆனா ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த 2 புக்கு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த புக்ஸ்ல வந்து நமக்கு எப்படி, அதாவது நமக்குன்னா இண்டிவிஜுவலா அவங்கவுங்களுக்கு சீரியஸா கிருஷ்ண கான்சியஸ்ல முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஸ்லோகம் தான். இதுல வந்து அந்த வேகங்களை குறைப்பது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. புனச்ச சர்வித சர்வ. இந்த ஸ்லோகம் நிறைய இந்த கான்டெக்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணும். ஓகே. கோதாசன் உங்களுக்கே தெரியும். கோ
நம்ம வந்து கோவிந்தன் வேற கோதாசன் வேற இல்லையா? நம்ம எல்லாம் வந்து ஒரு நிலையில பார்த்தோம்னா கோதாசன நிலையில இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருப்போம். ஸோ கோவிந்தனான பகவான் கிட்ட போகும்போது கோதாசனான நாம வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது. செகண்ட் படிக்கலாமா பிரபு? செகண்ட் குயிக்கா, ஆமா குயிக்கா படிச்சிடலாம். இல்ல ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? சரி, இன்னைக்கு சண்டே தானே, பரவாயில்ல, இன்னைக்கு இது ரெண்டும் போதும். நம்ம அடுத்த சாட்டர்டே கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிரபு, கண்டினியூ பண்ணட்டுமா? இல்ல மாதாஜி, ஒரு விஷயம் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா அதோட பிரபு? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சம்மரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட ஓகே. சரி, நம்ம பார்த்தது வந்து உபதேசாமிருதம் டெக்ஸ்ட் 1 பார்த்துருக்கோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ப்ரிஃபேஸ்ல மெயினா பார்த்தது முக்கியமான பாயிண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ். வந்து யார் மூலமா வந்தது? ரூபா கோஸ்வாமியா வழியா வந்தது. ரூபா அனுகாஸ், நம்ம பிரபுபாத் அனுகாஸ். நம்ம வந்து the advancement of Krishna consciousness, not about Krishna consciousness, advancement of Krishna. நம்ம பக்தி உணர்வுல முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான இது வந்து ஒருவருடைய மனநிலை, மனோபாவம் அப்படிங்கிறத பொறுத்து ஆட்டிடியூட் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அதுல வந்து நீங்க நம்ம பார்த்தது வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரியல் அட்டோன்மெண்ட், குஞ்சர சௌச்சம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிராயசிச்சம் பண்றது என்னது அப்படிங்கிறத பார்த்தோம். கூட ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்ல வந்து ரெகுலேட்டிவ் ப்ராசஸ், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றது, அப்புறம் ஆச்சாரியரை ஃபாலோ பண்றது, ஆச்சாரியம் மூலமா வந்து நம்ம மற்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 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 அனாலஜிஸ்லாம் பார்த்தோம். போலீஸ் திருடன், அந்த எப்ப பார்த்தாலும் திருட்டு மாட்டிக்கிறது, குஞ்சர சௌச்சம் பார்த்தோம். கிறிஸ்டியன் கன்ஃபெஷன்ஸ் பார்த்தோம். பாவ மன்னிப்பு பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை நீங்க வந்து முடிஞ்சா இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தெரியுதா நான் காமிக்கிறது? எஸ் பிரபு. இதுல வந்து நீங்க இங்கே ஆரம்பிச்சீங்கன்னா வாச்சோ வேகம், மனசோ வேகம், குரோதா வேகம், ஜிக்வா வேகம், உதரபஸ்த வேகம், உபஸ்த வேகம். ஓகே, இது எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரே ஒரு பேஜ்ல வந்துடும். கிளியரா புரியறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாச்சோ வேகம் பார்த்தோம். கரெக்டா எடுக்கணும். ஸோ வாச்சவகம்ல வந்து பார்த்தது நம்ம பேசுற திறன், பேசக்கூடாதது வந்து என்ன பேசக்கூடாது அப்படி. ஏன் வந்து பார்த்தோம் தெரியல. சரி, பரவாயில்ல. ஓகே, மனசுக்கான வேகம் பார்த்தோம், குரோத வேகம் பார்த்தோம், ஜிக்வா வேகம் பார்த்தோம், அப்புறம் வந்து உதரபஸ்த வேகம் அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறமா கடைசியில அந்த அனாலஜிஸ் வாயு, அந்த தவளையுடைய இதுவும் பார்த்தோம். மற்ற எல்லாமே பார்த்தோம். ஸோ மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த urge டு ஸ்பீக், டிமாண்ட்ஸ் ஆஃப் த மைண்ட், டிமாண்ட்ஸ் ஆஃப் த பாடி, இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது தான் வந்து ஒரு நாள் வந்து அந்த கோஸ்வாமி நிலைக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா வந்து கோஸ்வாமிகள் நிலைக்கு கொண்டே போக முடியாது நம்மளுடைய நிலையை அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு இதோட நிறுத்திடுவோம். நம்ம நாளைக்கு அடுத்த சண்டே வந்து டெஸ்ட் வச்சுப்போம். அடுத்த சாட்டர்டே வந்து கிளாஸ் வச்சுக்கலாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத் கி ஜெய். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா. ஓகே பூஜி, சாட்டர்டே எக்ஸாமா சண்டே எக்ஸாமா? சண்டே வச்சு. பிரபுஜி, சாட்டர்டே உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு பிரேக் கொடுப்பீங்களா பிரபுஜி? அதான் சொல்ல வரேன். ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு.